கள்ளக்குறிச்சி நிகழ்வு என்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது நிகழ்ந்திருக்கக்கூடாத ஒன்று அப்படின்னு முதலமைச்சர் இந்த செய்தி தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இனி இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் ஆணையம் ஒன்றை அமைத்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாஸ்கர், முதலமைச்சருடைய ட்விட்டர் செய்தி என்ன, விவரங்கள்? எடுக்கப்பட்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் அத்தனையும் கண்காணித்து வருகிறேன் என்பதை தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். என மிகவும் வேதனைக்குள்ளாயிருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதற்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயர்தர குடும்பத்திற்கு நிதியுதவியும் அறிவித்திருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்டோர் நேரில் சென்று நடவடிக்கைகளை கண்காணித்து உத்தரவிட்டிருக்கிறேன். இனி இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாத காலத்துக்குள் அந்த அறிக்கை என்பது கொடுத்த உத்தரவிட்டிருக்கிறது என்பதை தமிழக முதலமைச்சர் இந்த ட்விட்டர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஓகே, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 3 மாத காலத்தில் இந்த அறிக்கை கிடைக்கப்பெற்று அரசு அதை அமல்படுத்தும் அப்படின்றது முதலமைச்சருடைய செய்தி குறிப்பிலிருந்து தெரிய வந்திருக்கக்கூடிய செய்தி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.